ராமாமிர்தம் அம்மையார் கிபி 1883ஆம் ஆண்டு தேவதாசி குடும்பத்தில் பிறக்கிறாங்க. ஆனால் இவர்களோட பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா அவற்றை கற்றுத்தர மறுக்கிறாங்க. இவரோட தந்தை இவங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிடுறாங்க. தனது தாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 வயதில் நிரம்பிய இவங்களை தேவதாசி பெண்ணிடம் 10 ரூபாய்க்கு வித்துடுறாங்க. வளர்ப்பு தாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரை 60 வயது நிரம்பிய முதியவருக்கு மணமுடிக்க திட்டமிடுறாங்க. முதியவரை திருமணம் செஞ்சுக்க மறுத்த அம்மையார் தனக்கு இசையும் நாட்டியமும் கற்றுக் கொடுத்த சுயம்பு என்பவர் திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. கணவர் அம்மையாரோட அனைத்து போராட்டத்திலுமே உடன் இருக்கிறாங்க. அம்மையார் தனது முதல் போராட்டத்தை மயிலாடுதுறையில் 1917ஆம் ஆண்டு துவங்குறாங்க. தேவதாசி முறையின் கொடுமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. அம்மையார் காந்தியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடும் விடுதலை வேட்கையும் கொண்டிருக்கிறாங்க. 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு இந்தியா திரும்பிய காந்தியடிகளை ஆங்கிலேயர் கைது செஞ்சுறாங்க. இதனால் கடும் சின்ன கொண்ட அம்மையார் மூவண்ண கொடியை ஆடையாக அணிஞ்சுக்கிறாங்க. கதர ஆடையை ஊர் ஊராக செஞ்சு விற்கிறாங்க. காந்தியத்தை ஏற்போர் குடிசையில் வாழ வேண்டும் என்ற காந்தியடிகளின் கட்டளையை ஏற்று தாமிருந்த வீட்டையும் விட்டுட்டு குடிசையில் வாழ்ந்தாங்க. குடிசையின் வெளியே வேப்பூட்டும் வகையில் கதர ஆடை அணிந்தவர்கள் மட்டுமே உள்ள வர வேண்டும் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. அம்மையார் சுயமரியாதை திருமணங்களை ஆதரிச்சவங்க. 1938ஆம் ஆண்டு நடைபெற்ற மொழிப்போர் பேரணியில், அதாவது திருச்சியில் நடந்த உறையூர் முதல் சென்னை வரை 42 நாட்கள், அதாவது 577 மைல் நடைப்பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்த நடைப்பயணத்தின் போது 87 பொதுக்கூட்டங்களில் உரையாற்றாங்க. அப்பேரணியில் நடந்து வந்த ஒரே பெண் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. 1989ஆம் ஆண்டு மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாரோட நினைவை போற்றும் வகையில் அவரது பெயரில் ஏழை பெண்களுக்கான திருமண உதவி திட்டத்தை தமிழக அரசு வழங்கிக்கிட்டு வராங்க.